அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கான்செப்டுக்கு தேவையான உளவியல் பகுதி, அதாவது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக நம்ம வந்து இந்த கணக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எண் தொடரை நிரப்புதல், அதாவது மிஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து நம்ம வந்து 2வது வகுப்பு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வகுப்பு போட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முன்னாடியே. ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையை பார்க்க போகிறோம். என்ன வகை பார்த்திங்க அப்படின்னா இரட்டை தொடர் வகை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப என்ன சொல்ல டஃப்பாலாம் இருக்காது, லைஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல பார்க்க போகிறது இரட்டை தொடர் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். முதல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள். 1 8 4 27 9 64 16 20 125 25 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய விளக்கம் என்ன பார்க்கும்போது நம்ம வந்து முதல்ல 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர், 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 கியூப். இது வந்து கியூப் ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது வர்க்கம் கணம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் வர்க்கம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கியூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 20 வரைக்கும் வந்து கியூப் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சால் மட்டும் தான் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 50 வரைக்கும் படிச்சுக்கோங்கப்பா. ஸ்கொயராக இருக்கட்டும், கியூஃபாக இருக்கட்டும். கியூப் ரொம்ப கேட்குறது அரிது தான். ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த 1 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் என்ன தான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் 1 ஸ்கொயர்னாலும் ஓகே தான், 1 கியூப்னாலும் என்னது 1 தான். அது மட்டும் தேவையில்லை. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கணும். 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 8 அப்படிங்கிறது 2 3 திரும்ப தொடர்ந்து பெருக்கும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கிது. அப்போது 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கியூஃபு. அடுத்து 3 கொடுக்கணும். ஓகேவா? 3 கொடுக்காம மறுபடியும் 2 கொடு, 2 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3 கியூஃபு, அடுத்து 3 ஸ்கொயர். இந்த இருக்கு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு, 2 கியூஃபு, 3 ஸ்கொயரு, 3 கியூஃபு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 கியூஃபு, 4 ஸ்கொயரு, 5 கியூஃபு, 5 ஸ்கொயரு, 6 கியூஃபு. அடுத்து என்ன வரணுங்க வந்தா 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரணும். ஸோ 6 இங்கே 6 கியூஃப் தான் வரணும். ஓகேவா? 5 கியூஃப் வந்துருக்கு, 5 ஸ்கொயர் வந்துருக்குது. அங்கே இங்கே என்ன வரணும் கட்டாலாம்? 6 கியூஃப் தான் வரணும். ஸோ இப்போ 6 கியூஃப் என்ன வரும்? 6 × 6 × 6. இந்த 3 திருப்பு இருக்குங்க. 6 × 6 36, 36 × 6 எவ்வளவு? 216. ஆப்ஷனில் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 216 என்பது என்னது சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இரட்டை தொடர். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன்பா. இந்த மாதிரி வந்தால் என்னது நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவிக்கு தெரியணும். ஸோ இந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே? இந்த மாதிரி 8 4 27 9 64 இந்த மாதிரி வந்தால் என்னது கரெக்டாக என்னது ஒன்று கியூஃபாக இருக்கணும் அல்லது ஸ்கொயராக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி எடுத்துக்காட்டு 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? நம்ம பார்த்தது இது மேலே பார்த்தது சிம்பிள் லெவல். இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல். 120 இந்த இருப்பன கணக்கு. ஓகேவா? 160 5 80 10 40 20 20 40 10 80 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அடுத்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மெத்தில் போட்டுருங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 160 இருக்குது. ஓகேவா? 160 இருக்குது. அதை 2ஆல் வகுத்து போட்டிருக்காங்க. வகுத்து அவ்வளவு 80. இந்த 80 வந்துடுதா? அடுத்து இந்த 80 2ஆல் வகுத்திங்கன்னா 40. இந்த 40 2ஆல் வகுத்திங்க அப்படின்னா 20. இந்த 20 நீங்கள் 2ஆல் வகுத்திங்க அப்படின்னா 10. அப்போது அதுக்கடுத்து என்ன தான் வரணும்? இந்த 10 நீங்கள் 2ஆல் தான் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா எவ்வளவு? 5. அதுதான் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 5 கூட 2 பெருக்கினா அவ்வளவு 10. இந்த 10 கூட 2 பெருக்குனா 20. இந்த 20 கூட 2 பெருக்குனா 40. இந்த 40 கூட 2 பெருக்குனா 80. இந்த 80 கூட 2 பெருக்குனா 160 வரணும். ஆக்சுவலாக நான் கேட்குது வந்து இங்கே கேட்குறாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் மார்க் கொடுத்து இங்கே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன போடலாம்? 160 அப்படிங்கிற சூஸ் பண்ணலாம். ஆனால் கேட்குறது இங்கே கேட்குறதுனால ஸோ அதை நீங்கள் வந்து இந்த 10 2ஆல் நீங்கள் வகுத்து போடணும். 10 2ஆல் வகுத்து போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 5 என்பது சரியான ஆன்சர். இந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்பாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு இருக்குது உங்களுக்கு. ஒருவேளை அந்த புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோ கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வாங்கி செக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா 3வது வகை. என்ன வகை? இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். இடைவெளி காணுன்னா என்னது? டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு எண் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு எண் கொடுக்குறாங்க. அந்த எண் இருக்கக்கூடிய எத்தனை டிஃப்ரென்ஸ் விட்ருக்காங்க, இல்லை எவ்வளோ நம்பர் விட்ருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கக்கூடிய அந்த ஒரு வகை. அது எடுத்துக்காட்டு பாருங்கள். 10 11 13 16 20 25 31 இந்த மாதிரி இடையில விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும்? எவ்வளோ டிஃபரன்ஸாக இருக்குதுங்க முதல்ல பார்க்கணும். முதல்ல 10லேருந்து 11 போட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸோ 11லேருந்து ஒரு நம்பர் விட்ருக்காங்க இடையில. அப்படி தானே? ஒரு நம்பர் விட்ருக்காங்க. ரைட்டு. 1 நீங்கள் எடுத்துக்கோங்க தனியாக. 1. அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க?
11க்கு அடுத்து 13 கொடுத்துருக்காங்க அப்படிதானா. ஸோ 13க்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை நம்பர் விட்டுருக்காங்க பாருங்கள். 11க்கு அடுத்து 12 ஒரு நம்பர் விட்டுருக்காங்க மறுபடியும். அப்படி தானப்பா, சாரி 2 கூட்டியிருக்காங்க அப்படி தானே, 2 கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 கூட்டியிருக்காங்க 10, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கூட்டினா எவ்வளோ வரும், 11 2 13, அப்புறம் 2 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்து என்ன, 13 கூட எத்தனை கூட்டினா 16 வருது. ஸோ 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து 4 கூட்டியிருக்காங்க அப்படி தானே, 16 4 20. அடுத்து என்ன கூட்டியிருக்காங்க, 20 கூட்டல் 5 கூட்டியிருக்காங்க, 5 25. அடுத்து 31, அப்போ 6 கூட்டியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கட்டாயம் அடுத்து என்ன கூட்டணும், 7 அப்படிங்கிற என்ன கூட்டணும். 31 7 எவ்வளோ ஆச்சு, 38. 38 என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 4 இருக்குது. ஓகேவா, அதாவது டியில் இருக்குது. இந்த கணக்கு ஆன்சர் என்னப்பா 5. இந்த கணக்கு ஆன்சர் என்ன 216. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், 3 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 8, அடுத்து 17, அடுத்து 33 58 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தால் வரக்கூடிய அந்த மார்க் கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். முதல்ல 3க்கும் 4க்கும் இடையில் ஒரே வர மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா 1 தான் கூடி இருக்குது. அப்போ 1 தான் கூடி இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கடுத்து 4க்கு 8க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கூடி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 கூடி இருக்குது அப்படி தானே. ஸோ அப்போ 4 கூடி இருக்குது, 1 4. அடுத்து இந்த 8க்கும் 17க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ கூடி இருக்குது, ஒரு 9 கூடி இருக்குது அப்படி தானப்பா. ஸோ இதில் ஒரு 2, அதில் ஒரு 7, 9 கூடி இருக்குது. அடுத்து இந்த 17க்கு 33க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதில் ஒரு 3 20 10 13 16 கூடி இருக்குது அப்படி தானே. ஸோ 16. அடுத்து என்ன கூடி இருக்குது, அப்படி உங்களுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சிருங்கப்பா. 58லேருந்து 33 கழிங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். 8ல் 3 போச்சுன்னா 5, 5ல் 3 போச்சுன்னா 2, 25 அதிகரிக்குது. ஸோ அப்போ இதில் இந்த நம்பரை பாருங்கள், எவ்வளோ அதிகரிச்சுக்குது நம்பரை பாருங்கள், 1 4 9 16 25 இந்த மாதிரி அதிகரிச்சுக்கு இல்லையா. இது பூரா நீங்கள் ஸ்கொயர் ரூட் படிச்சிருந்தால் ரொம்ப ஈஸியாகிடும். 4ங்கிறது 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயரு 1 தான். 4ங்கிறது 2 ஸ்கொயரு, 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரு, 16 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரு, 25ங்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயரு. ஸோ அப்போது உங்களுக்கு 5 ஸ்கொயர் வரை கூட்டியிருக்காங்க அப்படி தான். ஸோ அடுத்து என்னத்தை கூட்டணும், 6 ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ கூட்டணும். 6 ஸ்கொயர் எவ்வளவு, 6 × 6 எவ்வளவு 16. ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58 இருக்குது. ஓகேவா. ஸோ 58 கூட நீங்கள் எவ்வளோ கூட்டணும், கிட்டத்தட்ட ஒரு 16 கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும், 6 8 14க்கு 4, மீதி 1, 5 1 6 1 7 74 வருது அப்படி தானே. ரைட். ஸோ 6 6 36 நான் மாற்ற போட்டோம். 6 6 36 வரும் அப்படி தானே. ஸோ 6 ஸ்கொயர் எவ்வளவு, 6 × 6 36. ஸோ 36 நீங்கள் கூட்டணும். ஆல்ரெடி 58 இருக்குது, அது கூட நீங்கள் 36 கூட்டணும். 6 8 14க்கு 4, மீதி 1 5 3 8 1 9. ஸோ 94 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். 94 ஆப்ஷனில் இருக்குதா, இருக்குது. ஆப்ஷன் 3ல் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 3 94 என்பது சரியான ஆன்சர். இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எண் தொடரில் இருப்பதில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதில் முதல்ல பார்க்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நான் உங்களை ஆர்டர் கொடுக்கணும்னா கூட நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக போட்டுடலாம். எப்படி, முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்க்கணும். அதாவது கூட்டியிருக்காங்களா கழிச்சிருக்காங்களா அதை பார்க்கணும். அடுத்து பெருக்கியிருக்காங்களா வகுத்திருக்காங்களா, இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அந்த மெத்தடில் எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த பட்சமாக நீங்கள் போகக்கூடியது பகா எண் பகு எண், இது நீங்கள் பார்க்கணும். இதுவும் வரல சார் எனக்கு அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஸ்கொயர் கியூப். ஓகேவா, அதாவது வர்க்கம் கனமூலம், இதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தா போதும், இந்த எண் தொடர்ந்து ஈஸியாக நிரப்பிடலாம். ரொம்ப டஃப்பான நிலையை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு இதில் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேலே பார்த்தாலே ஒரு சம்மு, இந்த சம்மு பாருங்கள், ஒன்று மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா வகுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பெருக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பான நிலையை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. மற்றபடி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 4 இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3 பார்ப்போமா. 2 4 12 48, அடுத்து என்னது 240 பேருக்குது. ஸோ அப்போது நம்பரை பாருங்கள், டக்குன்னு அதிகரிக்கா. இது ஒரு நீங்கள் மெத்தட் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 2 இருக்குது, 4 இருக்குது, 12 இருக்குது, 48 இருக்குது, 240 இருக்குது. டக்குன்னு அதிகரிக்குது அப்படி தானே. ஸோ 1 நம்பர் கூடி இருக்கணும். அந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்பர் கூடுது அப்படி தானே. ஸோ இப்போ இதில் 2 ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கணும். என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும், 4 ஆப்ரேஷன் இருக்குது. முதல்ல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது.
இப்போது நீங்கள் வந்து இதில் முதல் ஆப்ஷன் எடுங்க கூட்டல் அப்படின்னு நம்பர் கூடி இருக்குது. இங்கே பாருங்கள் டக்குன்னு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்படி தான் 2 இருக்குது, 4 இருக்குது, 12 இருக்குது, 48, 240 டக்குன்னு போயிடுச்சு. அப்போது கூட்டினா ஒரு ஆர்டர் நம்பர் கூட்டினா இவ்வளோ பெரிய தொகை வராது. அப்படி தானே. ஸோ அப்போ அடுத்து கழித்தல். இங்கே வந்து அமௌண்ட் குறையலை. அப்போ கழித்தல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒமிட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்க்கும்போது பெருக்கல் இருக்குது. ஸோ பெருக்கல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொகை, அதாவது நம்பர் அப்படிங்கிறது சீக்கிரம் உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஸோ இப்போ 5 இருக்குது, 5 கூட 5 பெருக்குன்னு 25 தெரியும். 25 கூட 5 பெருக்குன்னா 125 டக்குன்னு உயர்ந்துருதா. ஸோ அப்போது இதில் பெருக்கலை தான் பண்ணியிருக்காங்க. அந்த பெருக்கல் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஓகேவா. ஸோ அப்போ 2 இருக்குது முதல்ல. அப்படி தான் 2 கூட எதை பெருக்குன்னு 4 வரும். 2 கூட 2 பெருக்குன்னு நம்மளுக்கு 4 வந்துடும். 4 போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 4 போட்டுட்டாங்க. அடுத்து என்னது இருக்குது 12 இருக்குது. அப்படி தான். ஸோ அப்போ 4 கூட எதை பெருக்குன்னா 12 வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். 4 × 3 தான் எவ்வளவு 12. ஸோ அப்போ 4 கூட 3 நீங்கள் பெருக்கியிருக்காங்க அந்த இடத்துல. அடுத்து 12 இருக்குது. 12 கூட எதை பெருக்குன்னு 48 வரும் பார்க்கணும். 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48. ஸோ அப்போது 12 கூட 4 பெருக்கியிருக்காங்க, 48 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 பெருக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து 48 கூட எதை பெருக்கணும் கட்டாயம். ஏன்னா ஆர்டர் வருது பாருங்கள் 2 3 4. அப்போ கட்டாயம் என்ன தான் பெருக்கணும் 5 தான் பெருக்க வேண்டும். ஸோ அப்போ 48 கூட நீங்கள் வந்து 5 வந்து நீங்கள் பெருக்கணும். 48 5 5 எவ்வளவு. நான் வந்து 48 பிரிக்கிறேன். முதல்ல 400 பிரிக்கிறேன். ஓகேவா. 400 பிரித்து எவ்வளோ வருது 200 வருமா. 5 × 4 20 வரும். 200 எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்குது 4. அப்படி தான் நான் மீதி 8 இருக்கணும். என்னஞ்சா 40. ஸோ அப்போ 2 கூட்டினா எவ்வளோ வரும் 240 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்போ 240 போட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ 5 கூட்டிட்டாங்க. அடுத்து என்னத்தை பெருக்கணும் 6 கட்டாயம் பெருக்கணும். ஸோ அப்போ 24யும் 6ஐயும் நீங்கள் பெருக்க போகிறீங்க. 240 6ஐயும் நீங்கள் வந்து பெருக்க மாதிரி வரும். 0க்கு 0, 6 4 24க்கு 4, மீதி 2, 6 2 12, 12 2 14. ஸோ 1440 என்பது சரியான ஆன்சர். எங்கே இருக்குது ஆப்ஷன் 1 இருக்குது பாருங்கள். 1440 என்பது சரியான ஆன்சர். இந்த மாதிரியும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த விடைகளை வந்து கொடுப்பாங்க, கணக்குகளும் இருக்கும். அடுத்து கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர் ஃபிபனாச்சி சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட். அப்போ நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டு எனக்கு தெரியும். அதாவது நாங்கள் வந்து ப்ரோக்ராம் போடுவோம். ஃபிபனாச்சி சீரிஸ், ப்ரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோடிங் போட்டு உங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஓகேவா. ஸோ அதில் வரக்கூடியது அந்த ஃபிபனாச்சி சீரிஸ். அதில் முதல் எண் ஃபிபனாச்சி சீரிஸில் ஒன்றும் இல்லைப்பா. ஸோ உங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் எப்படி வரும்னு பார்க்கணும். இந்த நம்பர் எப்படி வரும்னா இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டியிருப்பாங்க. கூட்டினா எவ்வளவு 3. அடுத்துங்க 4 வராது, இங்கே 5 வச்சுக்கோங்க. ஓகேவா. 5. இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும் 5. அடுத்து இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும் 8. அடுத்து இந்த 8 5ஐயும் கூட்டினா 13. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனாச்சி சீரிஸ். ஓகேவா. அதுதான் மேலே விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் எண் 2ஆம் எண் = 3ஆம் எண், 2ஆம் எண் + 3ஆம் எண் = 4ஆம் எண் சொன்னோம் இல்லையா. அதே மெத்தடில் கூட்டி போயிருப்பாங்க. இது ஒரு மெத்தட் தான். ஓகேவா. அதுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் கொடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க 1 3 5 8 13 21. எப்படி வருது 23. சாரி, இந்த நம்பர் சீரிஸு முதல்ல 1 2ஐயும் கூட்டுங்க. எவ்வளவு 3 வந்துருச்சா. அடுத்து இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 5 வந்துருச்சா. வந்துருச்சு. இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 8, 8ஐயும் 5ஐயும் கூட்டிங்கன்னா 13, 13 8ஐயும் கூட்டிங்கன்னா 21. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனாச்சி சீரிஸ். ஸோ அப்போ அடுத்து வரக்கூடியது என்னது நம்மளுக்கு. அடுத்து வரக்கூடியது என்னப்பா நம்மளுக்கு 21ஐயும் 13ஐயும் கூட்டணும். அப்படிதான். ஸோ 1 3 4 2 1 3 34 அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போ 34 எங்கே இருக்குது ஆப்ஷன் 4 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் சரியான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி சீரிஸ்னு சொல்லுவாங்க. இதான் நாங்கள் கோடிங் போட்டிருப்போம். ஓகேவா. ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது வேல்யூ கேட்கும். அதான் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுப்போம். எத்தனை வரைக்கும் கேட்கணும். இப்போ நான் இதில் எத்தனை எண்கள் இருக்குது 1 2 3 4 5 6 7. ஸோ நாங்கள் 7 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 21 வரைக்கும் அதான் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் போடணும். ஓகேவா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. அடுத்து 3 எண்களின் கூட்டல் தொடர். இது பார்த்திங்க அப்படின்னா முதல் 3 எண்ணை கூட்டியிருப்பாங்க, கூட்டி 4ஆவது எண்ணை எழுதியிருப்பாங்க. அடுத்து 2ஆம் 3 எண்ணை கூட்டி அடுத்த நம்பர் எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 0 1 அப்படி தான். 0 1 கூட்டினா 1 வந்துடும். அடுத்து 1 1 2 கூட்டினா 2. அடுத்து இந்த 2 இந்த 1 இந்த 1 3ஐயும் கூட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து இந்த 1 இந்த 1 இந்த 2 அடுத்து பார்த்திங்கன்னா 4 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் 7 வந்துடுதா. ஸோ அடுத்து 2 4 7 இதை கூட்டி 13 போடுவாங்க. அடுத்து 4 7 13 இது 3ஐயும் கூட்டி பார்த்திங்க அப்படின்னா 24 போட்டிருப்பாங்க. அடுத்து 7 13 24 கூட்டி 44 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா. அந்த மாதிரி 3 எண்களை கூட்டி அடுத்த நம்பர் எழுதுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன வரணும் நம்மளுக்கு. இப்போ அடுத்த 3 எண்கள் கூட்டலாமா. எதெல்லாம் கூட்டணும் 13
24 44 மூணையும் கூட்டினா எவ்வளோ வந்துடும்? 4 4 8 8 3 11க்கு 1 மீதி 1 4 1 5 5 2 7 1 8 81 அப்படிங்கிறது வரணும். 81 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3ல் இருக்குது. சரியா? ஸோ அப்போது இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. மேலே பார்த்தது பார்த்தீங்கன்னா முதல் 2 எண்கள் கொட்டி போடுறது. இது பார்த்திங்க அப்படின்னா முதல் 3 எண்கள் கொட்டி போடக்கூடிய ஒரு மெத்தேடு. நான் இல்லை நான் கியூப் ஸ்கொயர் நான் சொன்னேன். இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்றேன். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட முடிஞ்சது. எண் தொடர் நிரப்புதல் அப்படிங்கிறது டாபிக் முடிஞ்சது. மொத்தம் எத்தனை வகை இருக்குது நம்ம பார்த்தோம்? 4 வகை 5 வகையை பார்த்தோம். 5 வகையை நம்ம பார்த்தாச்சு. அப்படின்னா மேலே பார்த்துப்போம் வகைகள் இந்த இருக்கு பாருங்கள். இத்தனை வகை 5 வகை இருக்குது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 இந்த 4 வகையும் சரி இந்த 5 வகையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த தகவல் கொடுத்துருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா கியூப் ஸ்கொயர் அதை கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது எண் ஒன்னுடைய ஸ்கொயர் என்ன? சாரி ஒன்னுடைய ஒன் வேல்யூ எவ்வளவு? n பவர் 1னா 1 தான். ஸோ ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னா வர்க்கம், கணம் அப்படின்னா கியூப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா n பவர் 4 அதாவது 4 கியூப் கணத்துக்கு அடுத்து 4 வரும், அடுத்து 5 வரும். அது அந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டவணை நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கியூப் வரைக்கும் படித்தா போதும்பா. ரொம்ப n பவர் 4 n பவர் 5 வரை நீங்கள் வந்து படிக்க வந்து தேவை இருக்காது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கியூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் படித்தாலே போதும் கியூப் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 20 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு அட்டவணை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பயிற்சி கணக்கு இருக்குது. அந்த பயிற்சி கணக்கை நான் உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன். நீங்கள் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா? பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, டெஸ்ட் மார்க் வச்சுருவோமா? இல்லைனா ஜிடிக்கு வந்து கான்செப்ட் டெஸ்ட் வைக்க மாதிரி வச்சுருவோம். ஓகேவாப்பா? அந்த டெஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேன். இதை டெஸ்ட்டாக போடுறேன். உங்களுக்கு டெஸ்ட்டாக போட்டுட்டு இதுக்கு ஆன்சரும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் இருக்குது டோட்டலாக? 40 50 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, 50 கொஸ்டின் இருக்குப்பா. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? இதை நேற்று 2 கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நேற்று ஒரு கிளாஸ் அன்றைக்கி ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன். 2 கிளாஸையும் பார்த்துட்டு இதில் வந்து 50 கணக்கு இருக்குது. இந்த 50 கணக்கு நீங்கள் வந்து செஞ்சு காமிக்க போகிறீங்க, செஞ்சு பார்க்க போகிறீங்க. அதுக்கான ஆன்சரை எடுத்து இப்போ 1ன்னு போட்டுறீங்களா? 1க்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு ஆன்சர் என்ன போட போகிறீங்க? 1ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏஓ பிஓ சிஏடி இங்கே 1 2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து 1 2 எடுக்க வேண்டாம், ஏபிசிடின்னு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிடுறேன். டெஸ்ட் நிறைய பேர் கேட்டிங்க, அதனால் என்னது உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துட்றேன். இதுவும் கொடுத்துட்றேன். இந்த 50 கணக்கு போக மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜிகே கொடுக்க பார்க்குறேன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்சது பக்காவா. அடுத்த வகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே இதில் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம நம்பர் பார்த்தாலே இதே மாதிரி நான் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னால் இருக்கு பாருங்கள். லெட்டர் ஏபிசிடியில் வந்து இது இருக்கும். இது மேக்ஸிமம் கேட்பாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. பிசி போலீஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை அடுத்த வகுப்பில் இருந்து பார்ப்போம். இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.